வெல்கம் டு கிராண்ட் இன்டீரியர். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டா தெக்கல் ஒரு பிரிவுல இருந்து உள்ள ஹைவேல இருந்து ஒரு வீட்டில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒன் பண்ணியிருக்கிறோம் 2 BHKல. வாங்க ஒன் பை ஒன்னா நம்ம ஒர்க் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூஜா பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவுட்ரு கவரேஜ் தான். அவுட்ரு கவரேஜ்லேயே நம்ம எந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவரி கலர் தான். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ல தான் பண்ணியிருக்கோம். இந்த பெல் கட்டிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஸ்டமைஸ்க்காக என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம் பாருங்க. மேலே ஃபுல்லாக கலசம் வச்சு அதுலேயே உங்களுக்கு 2 ஸ்டெப்பு கொண்டு போய் வெளியேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குமிழ்லாம் செட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ எலிகெண்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. இது அப்படியே உள்ள திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு. அந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கீழே 2 ஓப்பன் கொடுத்து உள்ள படையல் போடுறதுக்காக உள்ள ஒரு ட்ரே ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து நீங்க படையல் வந்து போட்டுக்கலாம் தாராளமா. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்காக ஸ்டோரேஜ் செல்ஃப் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் பா கிச்சன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லி மாடலர் தான் பண்ணியிருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அலுமினியத்தில் ஃபுல்லி மாடலர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி மாடலர் செமி மாடலர் 2 மாடலர் கிச்சன் இருக்குங்க. செமி மாடலர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே காங்கிரீட் போட்டு 4 இன்ச்சு காங்கிரீட் போட்டு பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லி மாடலர் போக வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ், இந்த ஓரத்தில் கேப் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தண்ணி தேங்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. அதனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரீட் போட்டு பண்ணும்போதே நல்ல லுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியுமோ கொண்டு வரலாம். நீங்க பெட்டு போடாமல் பண்ணிட்டீங்கன்னா காங்கிரீட் போட்டு பண்ணும்போது நம்ம உள்ள என்ன வேணுமோ சில செல்ஃப் உங்களுக்கு கரப்பாக்கல்ல எதுவுமே போடாம பண்ணிருக்கு. பண்ணாதான் நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி எங்கெல்லாம் ட்ராலி வேணுமோ அங்கெல்லாம் நம்ம ட்ராலி பிளேஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இப்போ ஃபுல்லி மாடலருங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எந்த அளவுக்கு பண்ண முடியும் பண்ணியிருக்கோம். எல்லாமே எதுவுமே ஸ்டிக்கர் எதுவும் உளிக்கல. ஏன்னா இங்க பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதனால எதுவும் ஸ்டிக்கர் எதுவும் உளிக்கல, அப்படியே விட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ்க்காக இங்க 2 பண்ணியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசனுக்கு ஒரு ஏரியா தனியா விட்டுருக்குறோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் புல் அவுட் டேண்டம்லேயே பண்ணி கொடுத்துருக்குறோம். எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் ஜஸ்ட் தான் போட் பண்ணியிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேண்டம் ஃபுல்லாகவே பிளைன் தான், உங்களுக்கு ஸ்டாண்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபிள் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேண்டம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டேண்டம் போடும்போது உங்களுக்கு நிறைய பொருள் பார்த்தீங்கன்னா உள்ள பிளேஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நிறைய கிடைக்கும். அதனால் மேக்ஸிமம் டேண்டம் ட்ரை பண்ணுங்க. இதை விட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல பின்னாடி டேண்டம் பாக்ஸ் இருக்குது. இதுல மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வால் பாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்ல சில்வர் ரோஸ் கோல்டு ஹேண்டில் ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க 2 ஸ்டோரேஜ், உங்களுக்கு இங்க 2 ஸ்டோரேஜ். உங்களுக்கு இதில் கிளாஸ் போடனாலும் கிளாஸ் போட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு அலுமினியத்தில் இந்த மாதிரி பண்ணனாலும் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் கலர்ல யூபிவிசியில் லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் லாஃப்ட் கவர் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக வால் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சிம்னி க்ளோஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிம்னி க்ளோஸ் பண்ணி பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கஸ்டமருக்கு அது ப்ரொவைட் இல்லாதனால நம்ம 2 சைடு மட்டும் உங்களுக்கு லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்போன் இருந்துச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ஏஜ் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வால் பாக்ஸ் டால் யூனிட் அடிக்கிறதுனாலும் உங்களுக்கு அடிச்சுக்கலாம். வால் பாக்ஸா இல்லை எனக்கு செல்ஃப் இல்லை, இந்த ஒரு வீட்டில் வந்து செல்ஃப் வச்சு கட்டி இருக்க மாட்டாங்க, அதுக்காக நம்ம வந்து வால் டால் யூனிட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் தாராளமா. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கடப்பாக்கல் போட்டு எல்லாமே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால நம்ம அவுட்டர் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டாப் பேசன் வால்ஸ் பேசன் வைக்கிறதுக்காக இங்கே ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினியத்தில் ப்ரொஃபைல் ஹேண்டில் போட்டு உங்களுக்கு 2 சாஃப்ட் க்ளோஸ்ல ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலயே உங்களுக்கு யூபிவிசியில் பண்ணாலும் பண்ணலாம், அலுமினியத்தில் பண்ணாலும் பண்ணலாம். உங்களுக்கு இது மாஸ்டர் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஃபீட் இருக்குது.
இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா லாஃப்ட் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 4 ஃபீட்டுக்கு மேலதான் எல்லா லாஃப்ட்டுமே இருக்கு. நல்லா ஹைட்டு. சீலிங் பாத்தீங்கன்னா ஒரு 12 ஃபீட் சீலிங் வச்சிருக்கறனால லாஃப்ட் வந்து மேக்சிமம் 5 ஃபீட்டுக்கு இறக்கி இருக்கிறாங்க. அதனால டோர் எல்லாமே நல்லாவே லென்த்தா இருக்கும்போது பாக்குறதுக்கு எவ்வளவு லுக்கு பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு. எல்லாமே சிங்கிள் கலர் காம்போல பண்ணிருக்கிறோம். சிங்கிள் கலர் காம்போல உங்களுக்கு ஹைவெரி கலர்னு சொல்லுவாங்க. இது சாக்கோ நாங்க சொல்லுவோம். இது ஹைவெரி கலர் மேக்ஸிமம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அது பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ரோஸ் கோல்ட்ல ஹேண்டில் கொடுக்கும்போது அது நல்ல லென்த் ஹேண்டில், எல்லாம் 1 ஃபீட் அந்த மாதிரி ஹேண்டில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே கஸ்டமைஸ் தான். உங்களுக்கு என்ன சாய்ஸோ அது தகுந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே பண்ணி கொடுப்போம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கடப்பாக்கள் தான் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆனா வெளியே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வால் ரூஃப் பண்ண ஒரு லுக் இருக்கும். அவுட்டர் கவரேஜ் பண்ண மாதிரியே இருக்காது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வால் ரூஃப் பண்ண லுக்கு தான் இருக்கும். இதை பாத்தீங்கன்னா ஒரு லாக் செட்டப் பண்ணி உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலேயும் பாத்தீங்கன்னா லாக் கவர் பண்ணி இருக்கிறோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கஸ்டமரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் எல்லாமே கஸ்டமைஸே பண்ணி தான் உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு வால் ரூஃப்ல நம்ம எதுவும் பண்ணலனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஒருத்தவங்க சொல்லுவாங்க வால் ரூஃப்ல வந்து சப்போஸ் கடப்பாக்கள் கட்டிட்டா என்னால வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க கடப்பாக்களே கட்டினாலும் உங்க ஸ்ட்ராங் தான். உங்களுக்கு வந்து அது இது ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கீழேயும் பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிரா வேணாலும் டிரா பண்ணிக்கலாம். இதுலயோ பாத்தீங்கன்னா ஹேங்கிங் இதுல பண்ணியிருக்காங்க, நம்ம ஹேங்கிங் பண்ணி கொடுத்துருக்கிறோம். வெளியே லாக் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம். இங்க ஒரு சிட்டிங் ஏரியா ஒன்று இருக்குதுங்க. அந்த சிட்டிங் ஏரியா பாத்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்டோரேஜ் மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லுக்கு பாக்குறதுக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. வாங்க செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். செகண்ட் பெட்ரூம் அதே மாதிரி தாங்க. இது ஒரு 12 ஃபீட் இருக்குது. லாஃப்ட் பாத்தீங்கன்னா லாஃப்ட் ஃபுல்லாவே கவர் பண்ணி உங்களுக்கு இங்கே கீழே பாத்தீங்கன்னா வால்ட்ரூஃப் 4 டோர் வால்ட்ரூஃப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். வந்து ஃபுல்லாவே கடப்பாக்கள் போட்டிருக்காங்க. ஆனா உங்களுக்கு வெளியே இருந்து லுக் வைஸ் பார்க்கும்போது அந்த கடப்பாக்கல்ல போட்ட ஃபீலே இருக்காது. ஃபுல்லாவே உங்களுக்கு வால்ட்ரூஃப் பண்ண மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன பண்றோமோ அந்த மாதிரி லுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாவே பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே கலர் கஸ்டமைஸ், டபுள் கலர்னா டபுள் கலர் பண்ணிக்கலாம். இல்ல உங்க வீட்டுக்கு தகுந்த பெயிண்டிங் தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே கலர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே பாத்தீங்கன்னா ஹேங்கிங்காக இங்க ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. நம்ம அவுட்டர் கவர் பண்ணிடுவோம். ஃபுல்லாவே மேல பாத்தீங்கன்னா லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பக்கம் ஒரு லாஃப்ட் இருந்துச்சு. அந்த லாஃப்ட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க பேலன்ஸ் நிறைய ஒர்க் இருக்குதுங்க. அதனால இப்போதைக்கு குடி வரத்துக்காக தேவையான எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்.